ஓம் நமச்சிவாய நமக. என்ன சார் நல்ல தூக்கமா? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு 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 வாழணும். காஞ்சிபுரம் மகா பெரியவர் தெரியுமா? யார் அவரு? மகா பெரியவர். காஞ்சிபுரம் மகா பெரியவர் யாரு? இறைவன், இறை தூதர். அவர் சார்பாக அன்னதானம். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. காஞ்சி மகா பெரியவர் சார்பாக அன்னதானம். பல்லாண்டு வாழணும். காஞ்சி மகா பெரியவர் போற்றி போற்றி. அவங்க குடும்பத்தினர், அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு வாழணும். என்ன சாமி சாப்பிட்டீங்களா? உங்களை பார்க்கணும் தான். ஆமா. யாரு நீங்களா? காயமே ஆகல எனக்கு. நீங்க தான் சொன்னீங்க, நான் தான் உடம்புன்னு. நீங்க உடம்பு கொடுத்து வச்சிருந்தீங்க. நானா? சின்ன வயசுல. எந்த வயசுல? ஒரு 5 வயசுல. அப்ப கிரிக்கெட் இருக்கும்போது பெரிய சேகன் ஒருத்தர் இருக்கிறார்ல, இது நம்ம பையன் மாதிரி இல்ல, பாப்பாவுக்கு பையன் மாதிரி இருக்குது. ஆனா கொஞ்சம் கலரா இருப்பாங்க. ஆனா உங்க நானும் கலரா தானே இருக்கிறேன். உங்க உடம்பு அப்படியே என்கிட்ட இருந்தா. நான் கலரா இல்ல, இளமான கருப்பா இருப்பேன். நீங்க தான் இளமான. ஆனா நீங்க தான், ஆனா உங்க உயிருக்கு முன்னாடி என்கிட்ட இருந்தது கருப்பு கலரா இருக்கிறேன் நான். ஆனா கருப்பா நீங்க தான் உண்மையான இளமான. நான் தான் உண்மையான இளமாறனா? நீங்க இல்லையா? ஏன்? என் பேர் வந்து வேற பேர். வெங்கடாச்சலபதியா? வெங்கடாச்சலபதி இல்ல, எனக்கு தெரியல. தரணின்னு வாங்க. தரணி எனக்காக வேணுங்களா? நல்லா இருக்கு. காய் சன்னியாசி, மறுபடியும் சன்னியாசி வாழ்க்கை கற்று. ஆமா, உள்ள வச்சுங்க. யாரா பாத்துட்டு போறாங்க, எல்லாரும் கேட்பாங்க. அதானே உங்களுக்கு கூட அவங்களுக்கு கூட அந்த பயம் தான் இல்ல. எது உட்காந்துட்டு கூட எனக்கு பயம். அந்தாலே உட்காந்துட்டு கூட எனக்கு விழி கிடைக்குமா, அபயம் கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா, எங்கள் குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபயம் கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா. அலை அலையாக துயரம் வந்து சேரும் போது அஞ்சாத என் மனம் கண்டு மனம் அஞ்சுமா, நங்கூரம் போல என் குருநாதன் எனக்கு இருக்கையில், நங்கூரம் போல என் குருநாதன் எனக்கு இருக்கையில், சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா, சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா, விழி கிடைக்குமா, அபயம் கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா. ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல பாடுற மாதிரியே பாடுறீங்க. நிறைய பாடிருக்கீங்களா? தெரியல, எனக்கு எங்க வீட்டு மேலே புது புது அனுபவம்லாம் கிடையாது. யாருக்கும் தெரியக்கூடாதுலாம் எனக்கு தெரியுது. என்ன தெரியுது? எரும மாடுலாம் தெரியுது. எரும மாடுலாம் தெரியுதா? நான் மேலே சுற்றின்னு வந்தேன் சார், உண்மையாகவே சுற்றின்னு வந்தேன். அது அந்த மாதிரி எரும மாடு இந்த ஊரில் யாரும் பார்க்க முடியாதான். எதுக்கு எரும மாடு? அவங்க வந்து இந்த பேய் கோபுரம்ல அது பின்னா எதிர்க்கு அந்த மூலையில் நின்று எங்கேருந்து இட்டுன்னு வந்தாங்க. அது என்ன பேய் கோபுரம்? பேய்னா பணம் அருள் அந்த ஊர்ல கிடைக்கும். பேய்னா பேய் கோபுரம். பேய்னா பணம். ஓ, பே இங்கிலீஷ், தமிழ்ல கோபுரம். பாடா, திருவண்ணாமலை பிறந்து வந்து இதனால எனக்கு இது கூட தெரியாம போச்சு. பே கோபுரம். ஓ, அதனாலதான் அந்த பக்கம் போறவங்க கிட்ட எல்லாம் பணம் வாங்குறாங்களா? பே கோபுரம் வழியா போறவங்க கிட்ட மொத்த பெட்டி பணம் கறந்துடுறாங்க. என் மனசுல அது மாதிரி பதிவாயிடுச்சு. சரி சரி. அங்க நானே ஆச்சரியப்பட்டேன். பே கோபுரம் இது நல்லா இருக்குல்ல? ஜிபேவா போன் பேவா? ஜிபேவா போன் பேவா? அதெல்லாம் தெரியாது. பே கோபுரம். பேய் கோபுரம்னுவாங்க. பேய் கோபுரம், இது பேய் கோபுரம் சொல்லி எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு டீ கடை இருக்குது மூலையில், அந்த கிரியில் போய் லாஸ்ட்ல நான் என்ன நேராக போனேன் சார். டீ பைசா இல்லை சார்னா இதுக்கு இதே வேலையை போயிட்டு சொன்னதுக்கு உள்ள உட்காந்து எனக்குனே போட்ட மாதிரி இருக்குது சார். பேய கோபுரம். பேய கோபுரம். பேய கோபுரம். பேய கோபுரம். என் வீடு தான் அந்த பொண்ணுகிட்ட போய் மாட்டிக்கிட்டு போயிட்டு அந்த எரும மாடு அந்த அப்படியே அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் இப்படி எப்படி தட்டி குழந்தை யோசிப்பீங்களோ? இல்லை, நிஜமா என் கண்ணால் பார்த்தேன் சார். சரி சரி.
அப்பதான் என் உயிர் இங்கே பிரிஞ்சு. இங்கே பிரிஞ்சிருச்சு. எந்த இடத்துல பிரிஞ்சுது? வந்து அங்கே இப்ப இது என்ன உயிர்? இது என்ன? என் உடம்பு இல்லை, இது கலா உடம்பு. கலா உடம்பு. இல்லைம்மா, டூபி. சாவித்திரி பாட்டி அவங்க பொண்ணு கலா, அவங்க உடம்பா? சாவித்திரி இல்லை, மெட்ராஸ் சங்கரனுடைய பன்னெண்டு பேர் கலா, அவங்க உடம்பு இது. என் உடம்பு வந்து அவங்க கிட்டே குழந்தை 2 குழந்தை பெற்றுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த வீட்டு வாசப்பள்ளி வைகுண்டம்னு சொல்லி பாடம் கட்டுவாங்கல்ல, அப்படியே ஆதமாக்க எங்கள் வீடு எதுவும் சுடுகாடு இருக்குது, அங்கேயே போயிட்டாங்க. சரி சரி. இப்போ என் உடம்பு இல்லை, இப்போ கலா உடம்பு தான். கலா உடம்புல இருக்கீங்க. சரி. இந்த வீட்டுக்கு நான் தான் போக முடியும், நீ தான் இறந்து போயிட்டியா, அந்த மறுபடியும் அந்த ஊருக்கு வர முடியும், எனக்கு 10 பேர் இங்கே நிற்க வச்சுட்டாங்க. சரி. நீங்கள் போகும்போது கேட்டீங்க, பக்கத்தில் 6-7 பேர் உட்காந்துருந்தாங்க. தனியாக இருக்கும்போது மட்டும் கேளுங்க. சொல்றது புரியுதுங்களா? கும்பலில் எந்த பொருள் கேட்டாலும் இது வந்துட்டு ஒன்று தான் வச்சுருந்தேன். அன்றைக்கி ஒரு ஐயா வந்து யாருன்னா சாதுக்களை பார்த்து கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒன்று வச்சுருந்தேன். நீங்கள் போகும்போது கேட்டிங்களா, சரி கும்பலில் அத்தனை பேர் இருக்கிறாங்க, நல்லா வந்து தரேன்னு. சரியா? போயிட்டு வரட்டுமா? பாய். யார் தெரியுமா? அறிவழகன் இருக்காங்கல்ல, அறிவழகன். ஆமா, அறிவழகன். அறிவழகன் செல்வி பிரபு, அவங்க அப்பா சுந்தரமணி. சுந்தரமணி, மிஸ்டர் சுந்தரமணி. நான் அவர் நிக்க வச்சேன், அந்த அம்மா அவர் அவங்க அப்பா கிட்டே நிக்க வச்சிருந்தாரு. இதுதான் எனக்கு இந்த ஊர் தெரியாது. அப்படி இவரு தான் பண்ணது அந்த வேலையா? பகன் ஆசை, அறிவழகன், செல்வி, இவங்களாம் 3 பேர். உங்க பிள்ளைங்களா எல்லாம்? இல்லை, அந்த ஐயாவுடைய பசங்க. சுந்தரமணியோட பிள்ளைங்க. அந்த ஆதமக என்ஜிஓ காலனி, ஆபீசர் காலனிக்கிட்டு ஊபர் அரண்மனை மாதிரிக்கிட்டு உள்ளது. அதெல்லாம் வச்சு நீங்க வந்து ஒன் டே புட்ல இருக்கிற நீ பிரபு. உங்க பையன் பிரபு. நான் தான் பையனேவா? பிரபு செல்வி நான் பார்க்கல, அறிவு 2 பேர் கண்டுபிடிச்சாங்களோ சேர்த்தா நல்லா அழுத்தேன். சரி, நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், வாழ்த்துங்க. நல்லதுதான். சரி, யார் எந்த எவ்வளோ அப்படி சொன்னால் உங்களை எதிர்த்து நல்லா வாழ்ந்தாலாம். அவன் தலையை வச்சுல. ஐயோ, அதில் இந்த இளமாறன் டூப்பு இளமாறன் ஒரிஜினல் இளமாறன் மனசோட கிளம்பா டூப்பு தான் ஆட்டம் அடிச்சு போயிட்டு அவர் மண்ணூரில் போய் கை தூக்கும் போல கால் தூக்கும். மண்ணூரில் போயிட்டு அப்படி கை தூக்க முடியும், கால் தூக்க முடியும். இவனுக்கு பயம் வந்துச்சு, எனக்கு கூட பயம் வந்துச்சு. வண்டி அட்டாக்கு விழுந்துச்சான். இதுவா பிச்சு இந்த மாதிரி எங்கிட்ட கம்ப்யூட்டர்ல இந்த மாதிரி ஒரு வண்டி பார்த்த மாதிரி சார், நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க சார், அடிக்கடி போயிட்டு வரீங்கன்னா சொல்ல மாட்டார் அவரே அந்த ஊர் தெய்வம் போலுது. ஆனால் அவர் ஆஃபீஸ் ஸ்டாஃப் என்ன, நான் தான் எம்டி, நீ ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு வரேன், அதில் இந்த மாதிரி இருந்தால் நீ வெளியே போயிட்டுட்டா அப்பயே அமிச்சிட்டாரா? சரி. அது என்ன பண்ணுறீங்க, எனக்கு அந்த மாதிரி வாங்கணும்னு எனக்கு. இப்போ இங்கே வந்து ஜாலியாக இருக்கிறீங்க, ஜாலியாக தானே இருக்கிறீங்க? அவர் இல்லை இப்போ. இங்கே இப்போ ஜாலியாக தானே இருக்கிறீங்க? எங்கே ஜாலியாக இருக்கிறேன், எனக்கு சொல்லி இன்றைக்கே இருக்குது. இந்த 4 பக்கம் இருக்குது, என் தலையை தெரிஞ்சு என்ன அப்படி அப்படின்னா வேண்டிட்டு எனக்கு உதவி பண்ணுவீங்களா? பண்ணுறேன், கண்டிப்பாக. போயிட்டு வா. சரி, வாங்க. நமஸ்காரம். ஐயோ, புருஸ்லியே லாரி வருது. புருஸ்லியே நீ மாட்டு தூக்க கலக்கத்துல வந்து நேக்கிற என்ன அதெல்லாம்? அவரே தான் சொல்றாருன்னா அது வேற எப்பனா போனா கூட ஒன் டே புட்டு சாப்பாடு வாங்க போன புருஸ்லியே லாரி இடித்தது ஒன் டே புட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேப்பர்ல வரணும் உனக்கு. என் பேர் தான் முதல்ல வரணும். அது மாதிரி கடற்கரை வந்து நேக்கிறாரு மாமா, லாரி வருது. தூக்க காலத்துல இருந்து வந்து நேக்கிற நீ மாட்டுன்னு அவ்வளவு பெரிய லாரி வருது. இது மாதிரி நீ 10 அடியில இருந்தா கூட காத்துல இழுத்துக்கும் டயர் ஒண்ணா. ஒண்ணு ரெண்டா பார்த்துக்கிட்டு போங்க வண்டி வரும்போது. அவர் சொல்லினுக்கிறாரு, அவர் அப்படியே தான் சொல்லின்னு இருப்பாரு. அவர் சொல்லினுக்கிறாராம் சீக்கிரமா போனோம்னு. அதுக்காக ஒன் டே புட்டு வர நேரத்துக்கு லாரியில போய் இது பண்ணின்னு போனோன்றவர் பொழுது ஒரு வண்டி கூட மேல ஏற மாட்டேன்றாராம். பாத்தியா அவருக்கு? இப்பதான் தெரிஞ்சுங்க, இங்க இருந்து அங்க போய் பத்து போ தாத்தா போ. மச்சிவா சாமி, உண்ணாமலையாரே உண்ணாமலையம்மா எத்தனை வாட்டி விபூதி வச்சுருந்தாலும் அங்கிட்டு வேர்வையில்.
சிவாய நமக்கு. எத்தனை சாமி? 2 போதும். சிவாய நமக. நமச்சிவாய. இல்லை, தயிர் சாதம் காரக்குழம்பு. 2 கூட இல்லை, உங்களுக்கு எது எவ்வளோ சாப்பிடுவீங்க நீங்கள்? 2 சாப்பிடுவேன். இறங்கி போயிருக்கிறேன். 2 விடுவேன். மடை போயிட்டு முதல்ல கிளம்புங்க. என்ன ஆச்சு? ஐயோ, உங்களுக்கே ஜுரமா? மாத்திரை கொடுங்க இருக்கு. அவருக்கு கரண்ட்டுக்கே ஷாக் கொடுப்பாரு அவரு. ஆனால் உங்களுக்கே ஜுரம்னும் போது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. வெளிநாட்டு போவாங்க காத்து. தியானத்துக்கு போயிட்டு வரும்போது பிளைட்டில் வந்து பனிக்கட்டில் விழுந்துட்டேன். பனிக்கட்டில் விழுந்து பனிக்கட்டியில் விழுந்து முழுகிட்டீங்களா? ஓஹோ. ஒரு ஊர் வச்சிருக்கேன். உடம்பு சரியில்லை, பூண்டு ஒரு கேட்குது. சாமியார்களுக்கு மட்டும்தாங்க, குழந்தைங்க மட்டும் ஒன்று வாங்கிக்கோங்க. இல்லைங்க, தரேன், மாத்திரை தரேன், இருங்க. சரி. நம்ம சிவாய குழந்தை ஒன்று எல்லாரும் வந்துட்டானே, என்னால் சமாளிக்க முடியாதுக்கா. புரிஞ்சுக்கா, என்னால் சமாளிக்க முடியாதுக்கா. இந்த தயிர் சாதம் முருகை கொடுத்துரு. செருப்போட வராதுங்க. எத்தனை தாத்தா உங்களுக்கு? எத்தனை? வச்சிருக்கேன். பிங்க கலர் நமச்சிவாய. எத்தனை? பாட்டிமா என்ன ஏங்கப்பா ரொம்ப நாள் ஆகுதா? பௌர்ணமிக்கு மட்டும் வரா? லியோ லியோ இப்பதான் வச்ச போட்டு அதுக்குள்ள அழிஞ்சது. லியோ சிவாய நமக. போயிட்டு வாங்க லியோ. போதும், வாங்க. 2 கொடை இல்லைங்க. பாட்டி, தயிர் சாதம் வேணுமா? வெள்ளை சாப்பாடு தயிர் சாதம் வேணுமா? சரி, தேங்காய் கிடையாது இதில். என்ன, போயிட்டு வா. அமைச்சுவாங்க. 2 உங்களுக்கு எத்தனை? மோர் இல்லைங்க ஐயா, இன்னைக்கு காரக்குழம்பு தயிர் சாதம் தரேன். அவர் குத்துலாம் கூட கொடுங்க. நீங்கள் இந்தாங்க, சாமியார்களுக்கு கொடுக்குற சாப்பாடு என்ன கொடுத்துருப்பாரு. இந்த லண்டன் பார்த்து விழக்கூடாது, பனிக்கட்டியில் போய் விழுந்துக்கிற. ஆ, டிரைவர் சீட்லயே உட்காந்துந்தியா? இப்படி முன்னாடி இப்படி இறங்கும் போது அப்படியே வைக்கிச்சு. கண்ணாடி ஒஞ்சிச்சா? பிளைட் கண்ணாடி ஒஞ்சிச்சு. உடஞ்சிருச்சு. அப்படியே சரி பண்ணின்னு போறது இல்லையா? எங்க இப்ப எந்த ஆஸ்பத்திரி போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க போற? லண்டன் தான். லண்டன் போயிடுறான். இங்கெல்லாம் ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க. அப்படியேப்பட்ட ஜெயலலிதாவே ஒழுங்கா பார்க்கல, இவங்க ஒரு லண்டன் போய் பார்ப்பாங்களா? டிரைவர் எத்தாப்புல உட்காந்துரு. ஆமா, அப்புறம் அந்த லண்டன் மாநகரமே மொத்தம் வந்து நின்றுடும். சரி, போயிட்டு வரியா? சாப்பிடு. பங்காளி வட்டமா? 2 நாள் வரலனாலே ஒரு இது தாங்க முடியல. ஏய், வர இரு. அப்படியே வீட்டு வரைக்கும் போனா வீட்டு வரைக்கும் உருவ போலுக்குதா? ஏய் சிம்பா, நமச்சிவாய். எங்கிருந்து அங்கிருந்து ஓடியாரா பின்னாடியே? உங்களை பார்த்து அங்கே வராரு. வா, அங்க அப்படிக்கா போயிடலாம். வா நமச்சிவாய். ஓடியா. இருவளப்பாலே உங்கள்கிட்ட தாண்டா கொஞ்சம் ஃப்ரீயா பேசுற மாதிரி ஃப்ரீயா இருக்கிறது. இது யாருக்கிட்டையுமே பேசுறதுக்கு முடியல. இந்தடா எறும்பா, இந்த ஓ சும்மா வா, சாப்பிட்டுருமா.
சாப்பிட்டு சொல்லும். என்ன வேணும்? என்னடா எனக்கு சைகெல்லாம் காமிக்கிற, எனக்கு புரியலையாடா. சரி பாய் பாய் பாய். சரிடா 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 பாய்டா பாய்டா. சரிடா 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 சரிடா. நமச்சிவாய நமக. வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. இன்னைக்கா மகா பெரியவா காஞ்சி மகா பெரியவர் சார்பாக கொடுத்துருக்காங்க, இனிப்போட கொடுத்துட சொன்னாங்க. அதனால இல்லை அவங்க அனுஷ நட்சத்திரம் இன்னைக்கு தான் நினைக்கிறேன். நமச்சிவாய சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. 2 சமத்தா மோர் இன்னைக்கு போடல. தயிர் சாதமும் கார குழம்பும். மோர் தான் போடுற மாதிரி இருந்தோம், மழை வேற வந்துச்சா. சரி அதனால அந்த தயிரை அப்படியே இது மோராக்காம தயிராக்கிட்டோம். இவருக்கு என்ன ஆச்சு அவருக்கு? சரி ஒன்று தயிர் சாதம் வேணுமா? தயிர் சாதம் கொடுத்துருப்பா. ரெண்டு சிவாய நமக. 2 சிவாய 2 2 குத்தாச்சு குத்தாச்சு. 2மே குத்தாச்சு. சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. தயிர் சாதம் காரக்குழம்பு காரக்குழம்பு. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. இது ஊறுகாய் வேணுங்களா? இருக்கு. தயிர் 2மே கொடுத்துருவோம். இதுண்ணே சிவாய நமக. தயிர் கொடுங்க. எதுனா தயிர் 1 2 1 சிவாய நமக. காரக்குழம்பு எல்லாத்தையும் சாப்பிட்டேண்ணா. சிம்பா என்ன தலைவரை எதுவும் போடலையா சிம்பாக்கு? இல்லை எதுவும் போடலையா வேற எதுவும்? என்ன தெரியலையே, வேகமாக சாப்பிட்டுக்கிறாரு அவரு. ஓ இதாண்டா மாமியார் வீட்டுக்கு வந்த மருமக மாதிரி சந்தோஷமா அனுபவிக்கிற கிரிவல பாதையில எல்லாத்தையும் சாப்பிட்றாரு அவரு. ஐயா ஹார்ன் அடிக்கணுமா? பாண்டிச்சேரிக்கெல்லாம் அப்பதான் தெரியுது ஹார்ன் வச்சதான். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. டீ காபி சாப்பிட்ற பழக்கம் இல்லை. டீ காபி சாப்பிட்ற பழக்கம் இல்லை. எதுனாங்க ஐயா? என்ன ஒரு ஐயா புதுசாக இருக்கிறீங்க? இல்லையா இந்த மாமலா மாமலா பௌர்ணமியான வந்துடுவீங்களா? சரி கொஞ்சம் ஐயா ஒன்றா 2ங்களா?
நீங்களே கை காசு போட்டு ஐயோ அப்படி நான் கை காசுலாம் சொல்லக்கூடாது. சொன்னாரு எல்லாமே அண்ணாமலையாரோட ஸ்பான்சர் எந்தெல்லாம் சொல்லக்கூடாது சாமி. நம்மளது எதுவுமே கிடையாது, பிச்சைக்காரங்க நம்மளே. உங்க ஸ்பான்சர் சொன்னாரு அண்ணாமலையார் 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 நமச்சிவார். நீங்க ஸ்பான்சர் வரல நமச்சிவார் அண்ணாமலையார் தான் கொடுக்குறாரு, நம்ம கிடையாது. அண்ணாமலையாருக்கு ஓ நமஸ்காரம். எத்தனை சாமி? எத்தனை? 2. அவரு ஏதோ ஒரு மூலியமா, அதாவது அன்னதானம் விட்டுருங்க, அவரு ஏதோ ஒரு மூலியமா ஏதோ நம்மளுடைய பிசினஸோ ஏதோ ஒண்ணு எல்லாமே கொடுக்கறது அண்ணாமலையார். அவரு கொடுக்கறதா நம்ம எத்தனை வந்து கொடுக்குறோம். நம்மளா ஒன்னும் உருவாக்கி நம்ம கொடுக்கல. நம்ம ஏதோ ஒரு மூலியமா எங்க பிச்சத்தை கூட கொடுக்கணும்னு வச்சுங்களா. ஆனா கொடுக்காம இருக்க கூடாது. எத்தனை? ஓம் நமச்சிவாய. 2. இப்போ அதே மாதிரி முதல்ல மாதிரி சாப்பாடு 300 பேருக்கு போட்டு வந்தா கூட பத்த மாட்டோம் சாமி. நிறைய பேர் இல்ல முதல்ல ஃபர்ஸ்ட் நாங்க போட்டோம் தெரியுமா, 500-600 பேருக்கு அதிகமா சாமியா இருந்தாங்க பாருங்க. 500-600 பேருக்கு போட்டு வந்தா கூட பத்தாதுங்க, கொடுத்துன்னு இருப்போம். அப்புறம் நடுவுல நானே என்ன பண்ணேன், சாமியாருங்க அதான் இந்த கொட்டாலாம் பிரிச்சாங்கல்ல, இந்த கொட்டாலாம் பிரிச்ச உடனே நீங்க யார் எங்க இருக்கீங்க? எல்லாம் கேட்ட முடியல சார். அப்போ தெரியும் பிரிட்ஜ் மேலே பட்டுங்க, பிரிட்ஜ் மேலே பட்டுங்க. அப்போ நான் டெய்லி வாங்கிக்கிறேன். மாலை வாங்கி இல்லை வீட்டுக்கு போய் வந்தோம். ஒன்று கொடுத்துருப்பாடி. எத்தனை வேணும்? பத்தா? நம்ம ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆரம்பிக்கும் போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 600 பேர் 650 பேருக்கு ஒரு வருஷம் அப்பெல்லாம் அன்னதானம் 600 பேருக்கு வாங்கி கொடுத்தோம். அவ்வளவு சாமியாரங்க இருந்தாங்க. நடுவுல வந்து இந்த கொட்டா கிட்ட எல்லாம் பிரிச்சு சாமியாரங்களை அப்புறப்படுத்தினாங்க தெரியுமா. அப்ப நானே என்ன பண்ணிட்டேன், யூடியூப்ல சொல்லிட்டேன், நீங்க காசு வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க, இங்க 600 சாமியாரம் கிடையாது, 300 பேர் தான் இருக்கிறாங்க, 300 பேருக்கு கொடுத்தா போதும் அப்படின்ட்டு 300 பேருக்கு மட்டும் வாங்கி கொடுத்துன்னு இருந்தேன். இப்ப இந்த ஒரு 15 நாளா 15-20 நாளா 300 பேருக்கு எடுத்துன்னு வர சாப்பாடு பத்தவே மாட்டேங்குது. இந்த பக்கம் ஆதிபராசக்தி கோயிலே ஆதிபராசக்தி கோயிலே இந்த செட்டே தாண்டல. ஏன்னா என்னன்னா நம்ம அப்ப போயிட்டாங்க சாமியாருங்க. எத்தனை ஐயா அப்ப போயிட்டாங்க சாமியாருங்க. இப்ப எங்க இருந்து எவ்வளவு பேர் வந்துக்கிறாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட உள்ள அப்படியே உள்ள கனெக்ட் பண்ணாலே 1000 பேருக்கு மேல இருக்கிறாங்க இந்த லைன்ல. ஆசிரமம் போய் சாப்பிட்டு வரவங்க எல்லாம் இல்ல, அது போகாமலே 1000 பேர் இருக்காங்க. என்னால உங்களை மாதிரி இப்ப ரெகுலரா கொடுக்குற ஆளுங்களுக்கு அண்ணா ரெகுலரா வாங்குற ஆளுங்களுக்கே போய் கொடுக்க முடியல. இப்ப ஒண்ணும் இல்ல சாமி, ஃபர்ஸ்ட் வந்து நாங்க 2 வீலர்ல வந்து ரொம்ப உடம்பு முடியாதவங்க, கை கால் முடியாம எழுந்து போக முடியாதவங்களுக்காக 50 பேருக்கு மட்டும் ஸ்கூட்டர்ல ஸ்டார்ட் பண்ணோம். 2 வீலர்ல எத்தனை நம்புறீங்களா? அப்புறம் எல்லாரும் சில பேர் எனக்கும் கொடுங்க, நானும் எங்கேயும் போறதில்ல, எந்த ஆசிரமம் போறதில்ல, நாங்கன்ட்டு 100 பேர் ஆகணும் ஆட்டோல, சின்ன ஆட்டோல. ஆமா, அந்த ஆட்டோல 100 பேருக்கு தான் கொள்ளும், 100 பேருக்கு. அப்புறம் 150 பேருக்கு ஆக்கணும். அதுலயே 150 பேருக்கு ஆக்கணும். எடுத்துன்னு வந்து எல்லாருக்குமே சரி, எல்லாரும் நம்மளை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, ரெகுலரா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம எல்லாருக்கும் எடுத்துன்னு போய் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. இப்ப 200 பேர் ஆகியிருக்கும் பெரிய ஆட்டோல. அப்பயும் பத்தல. கார்ல 300 பேருக்கு மேல எடுத்துட்டு வர, அப்பயும் பத்தல. இன்னைக்கு 300 பேருக்கு மேலே போடுன்னா அப்பயும் இன்னைக்கு வந்து பாருங்க இவ்வளவுதான் இருக்கு ட்ரே. ஒண்ணு அதனால நிறைய பேர் வந்துட்டாங்க சாமியாருங்க. சாமியாருங்களுக்கு தான் கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம். சாமியாருங்க வந்து 2 சாப்பாடு கேட்கறாங்க. இல்ல நம்ம சொல்ல முடியாது இல்ல. நீங்க என்ன புது சாமியார் இருக்கிறீங்க, நான் பழைய சாமியாருக்கு தான் கொடுப்பேன்னு சொல்ல முடியாது இல்ல. சாமியாருக்குன்னா நம்ம சாமியாரை கொடுக்க வந்துட்டோம். அப்பயும் நம்ம ரெகுலரா கொடுக்குற சாமியார்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கு என்ன பண்றது சாமி சொல்லுங்க சார். இதுங்களா அவலூர்பேட்டை ரோடு சார். அவலூர்பேட்டை ரோடு. நம்ம 600-700 பேர் 1000 பேர் கூட செஞ்சிருக்கிறோம். அது பத்தி இல்ல. அன்னதானம் வந்து வர அன்னைக்கு எடுத்துன்னு வந்துடுறேன். இந்த அன்னதானோட இன்னைக்கு கொடுத்துறாங்களே, இந்த அன்னதானம் கூட இவங்க 1 மாசத்துக்கு முன்னாடி சொன்னது. இந்த 1 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாங்க பாருங்க. அந்த காசை இன்னி வரைக்கும் நம்ம வந்து கரெக்டா எடுத்துன்னு வந்து இன்னைக்கு அன்னதானத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணாதான் என்னால வந்து அடுத்தது பண்ணிதான். ஆமா, சோ அதனால எங்களால முடிஞ்ச அளவுக்கு எடுத்துன்னு வந்து கொடுப்போம். முடியலனாலும்
கடவுளுடைய ஆசீர்வாதம் எடுத்து வந்து கொடுப்போம். அதுக்காக நிறைய பேருக்கு ஏன் இன்னைக்கு வரல, கார் வரல, நான் உங்க சாப்பாட்டே தான் பார்த்துருந்தேன், பசியில இருந்தேன், அதான் எல்லார்ட்டையும் தெளிவா சொல்லிட்டு வரது. சாப்பாடு வர அன்னைக்கு வாங்கிக்கோங்க, இல்லைன்னா திட்டாதீங்க, கோவிச்சுக்காதீங்க. நம்ம என்ன பண்ண முடியும் சாமி? ஒருத்தரா 2 பேரா? ஒரு குடும்பத்தை பாக்குறது கஷ்டம். ஒருத்தரா 2 பேரா சாமி? நாங்க சுத்தத்துக்காரு தக்காளி 80 ரூபாய்க்கலாமா 60 ரூபாய்க்கலாமா? தக்காளி 80 ரூபா சாமி கிலோ. அப்பா தக்காளி 80 ரூபா கம்மி இல்ல கிலோ. நான் எல்லாத்தையுமே பார்க்கணும், விலை ஏறினாலும் பார்க்கணும், விலை இறங்கினாலும் பார்க்கணும். தண்ணி கேன்லாம் நாங்க வாங்குற போது ஒரு ரேட்டு, இன்னைக்கு ஆகி போச்சு ஒரு ரேட்டு. வெங்காயம் எண்ணெய், நான் இதான் பல வாட்டி சொல்லிட்டேன், இதை சொல்லி எனக்கு போர் அடிச்சிச்சு. ஆனா மக்கள் வந்து பார்க்கணும்ல, புரிஞ்சுக்கணும்ல. வாங்கிட்டு போவாங்க. இப்போ நான் நோட் பண்ணுவேன் என்னென்ன விலை விற்கிதுன்னு பார்த்து, எனக்கு பழகி போச்சு பார்த்து நாளைக்கு ஒரு வேலை. என்ன பண்றது? 200 ரூபாய்ங்களா பீன்ஸ்? நம்ம அந்த தரம் குறையாம எடுத்துட்டு வரணும் சாமி. அந்த தரம் குறையாம எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் நம்ம வந்து அவங்க வயிறு கெடாம உடம்பு கெடாம கொடுத்துட்டு போக முடியும். எந்த தொலை இல்லாம பாருங்க, நல்லா சாப்பிட்டு அழகா ஜீரணமா இருக்கு, நல்லா அதெல்லாம் திருப்தி இல்லைங்களா? சாப்பிட்டோன்னா வயிறு சரியில்லாம போற பிரச்சனையும் வராது. அதுக்குதான் வெயிட் பண்ணி சாப்பிட்றது. சாப்பாடு பண்ணாலும் பெல்லிக்கு வச்சுக்கோ. ஓம் நமசிவாய. ஓம் நமச்சிவாய் சாமி. சாமி இன்னைக்கு வந்து காஞ்சி மகா பெரியவர் கிட்டத்தட்ட 1 மாசம் முன்னாடி சொன்னால அவங்க சார்பாக அந்த 1 மாசம் முன்னாடி அவங்க கொடுத்தாங்க பாருங்க, அன்னைக்கே இந்த நாளும் எழுதி கொடுத்துட்டாங்க, இந்த நாள்லயும் நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு. இதை நான் அந்த 1 மாசமா கரெக்டா ரொட்டேஷன் பண்ண வந்து நீங்க நான் கொடுக்கணும். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க நான் கொடுத்தனே போனே வந்து இல்லாத அன்னைக்கு அதை பரட்டி போட்டு அப்படி ரொட்டேஷன் பண்ணி நான் கொடுக்க வச்சுதான் இத்தனை நாள் நான் கொடுக்க முடியுது. ஓம் நமச்சிவாய் சாமி. காஞ்சி மகா பெரியவர் அவர் சார்பாக இன்னைக்கு அன்னதானம். காஞ்சி மகா பெரியவர் சரணம். போற்றி போற்றி. அன்னதானம் கொடுத்த குடும்பத்தினர் நல்லா பல்லாண்டு வரணும். அவங்க என்னை பொறுத்தவரை கிரிவல பாதையில சாமி பேர் சொல்லி கொடுக்க சொன்னாங்கன்னா சொல்லிடுவேன். சாமி பேர் கொடுக்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா சொல்லிடுவேன். சாமி பேரு, முருகர் பேரு, அண்ணாமலையார் பேரு அதெல்லாம் சொல்லிடுவேன். அவங்க குடும்பத்து பேர் சொல்ல சொன்னா அதை மட்டும் இண்டிவிஜுவலா கட் பண்ணி அனுப்புவேன். சரிங்களா? நமச்சிவாய. அன்னதான குடும்பம், அன்னதானம் பண்ண குடும்பம் செல்வ செருப்போடு நோய் நொடி இல்லாம சந்தோஷம் ஓசோன்னு இருக்கணும். இங்கே எல்லாத்துக்கும் மனசார சாப்பாடு கொடுத்துருக்கீங்க. உங்கள் குடும்பம் எல்லாம் செல்வபூர்வமாக இருக்கணும். நம்மளை மனசார வேணிக்கிற ஓம் நமஸ்வார். நல்லா சந்தோஷமா இருக்கும். ஓம் நமஸ்வார். யூடியூப் பார்த்துங்களுக்கு ஓம் நமஸ்காமி. செல்வ செருப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓஹோன்னு இருக்கும். ஓம் நமஸ்கார். நமச்சிவாய் சாமி. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். காலையில் கண்டிப்பாக வரும். மாதம் அம்மாவுக்கு தெரியுமே, அவர் அம்மா இருப்பாங்க. அம்மா இருக்காங்க, தெரியும் கொடுப்பாங்க. சரிங்க சாமி. நமச்சிவாய். போயிட்டு வாங்க. நம்ம ஒன் டே ஃபுட் சர்வீஸ் ஸ்டிங் கார்டு வச்சிருக்கோம். ஸ்டிங் கார்டு இல்லாத ஓட்டினுக்கிறேன். ஒன் டே ஃபுட் சர்வீஸ்னு போடுங்க. ஒன் டே ஃபுட் சர்வீஸ் யூடியூப்ல போடுங்க. தமிழ்நாடு முழுவதும் பார்க்குறாங்க சாமி. வெளிநாடு பாரியில் தான் அந்த அம்மா இது தொப்பி சாமி அம்மானு போன ஃபேமஸாக வந்துட்டு இருக்குது. பார்த்து அந்த தொப்பி அம்மா டிடி தினகரன் கூட அவர் கூட வரலான்னு பார்த்துட்டு இருந்தாரு. பார்த்து யூடியூப்ல பார்த்து அவரோட. சரி சாமி. நமச்சிவாய். நமச்சிவாய். சரி சாமி. நமச்சிவாய். பாருங்க நமச்சிவாய். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனு கரோகரா. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மனு கரோகரா. இன்னைக்கு வந்து காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவா அவங்க சார்பாக அன்னதானம் மற்றும் இனிப்பு கொடுத்திருக்காங்க. காஞ்சி மகா பெரியவர் போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய. அன்னதானம் பண்ண குடும்பத்தினர், அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனர்களால் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு செல்வ செழிப்போட சந்தோஷமா நோய் நொடி இல்லாம வாழணும்னு வேண்டிக்குங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நமக்கு இன்னைக்கு காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவர் அவங்க சார்பாக அன்னதானம். இன்னைக்கு காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவர் போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நமக்கு இன்னைக்கு காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவர் அவங்க சார்பாக அன்னதானம். காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவர் போற்றி போற்றி. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவர் அவர் சார்பாக அன்னதானம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவர் அவர் சார்பாக அன்னதானம். காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவர் சரணம். ஓம் நமச்சிவாய. எத்தனை வேணும்? ஓம் நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க. எனக்கு ஒரு பால் வேணும். தரேன். நீங்க போயிட்டு வாங்க, சாப்பிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. இன்னைக்கு காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவர் அவங்க சார்பாக அன்னதானம். அண்ணாமலையார்களால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்க. நான் அந்த நடக்க முடியாது சாப்பிடுறது. அந்த பாட்டிக்கா? போயிட்டு வாங்க. மாற்றி கட்டிட்டேன். மேலே வந்துருக்கேன்.
ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவர் அவங்க சார்பாக அன்னதானம். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலைக்கு வரும். நாளைக்கு பௌர்ணமி தானே? அதான் அம்மா கூட்டம். நாளைக்கு பௌர்ணமி இல்ல? நமச்சிவாய நமக. இந்த ஊர்ல இருந்து வருவாங்கன்னே தெரியாது சாமியாருங்க. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணா தெளிவா சொல்லிட்டேன் நானு. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலைக்கு அரோகரா. அவர் லாஸ்டா வாங்கிக்கோ. அவரே முறைக்கிறா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலைக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. எத்தனை சாப்பாடுங்க? ஓம் நமச்சிவாய நமக. ஒன்று கொடு. இந்தா பாட்டி சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வா. வா. நமச்சிவாய சாமி. மாம்பழம் நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது சாமி. நல்லா இருந்தது. மோர் இல்லை, தயிர் சாதம் கொடுத்துட்டுமா? மோர் இன்னைக்கு இல்லை, தயிர் சாதம் ஒயிட் ரைஸ். அதனால தான் உங்களுக்கு 2 ஒயிட் ரைஸ் கொடுத்தது. சரிங்களா? நமச்சிவாய. நமச்சிவாய. 1 2 தாத்தா? ஓம் நம சிவாய நமக. நாமலைக்கு அரோகரா. 1 2 கேட்டு வாங்குங்க. சரியா? சரி. நமச்சிவாய. 2. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. 2. ஓம் நமச்சிவாய. 2. சிவாய நமக. நமச்சிவாய நமக. எத்தனை? 2. சிவாய நமக. நமச்சிவாய நமக. எத்தனை சாமி? 1. 2 ஒரு சாமி. 1ன்றீங்க 2ன்றீங்க மாத்தி சொல்றீங்களே. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. நாமலைக்கு அரோகரா. அரோகரா. எல்லாருக்கும் அரோகரா. 1 2ங்களா? 1. அவர் இல்லைங்க. நமச்சிவாய் இல்லைங்களா? என்ன சாமி? கண்ணு இமைக்கிற நேரத்தில் வந்துட்டேண்ணா. நான் எல்லாரும் கூட்டம் தான் வரேன். நான் அதை பார்த்துட்டே வந்தேன். எங்க பேசுறேன் நானும் இவ்வளோ பேர் இன்னும் சாமியார் நிறைய பேர் பௌர்ணமிக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. ஆமாம். நல்லா வேகமாக போயின்னுக்கிறேன். 2 நாளாக வந்து நம்ம சாப்பாடு நின்று போச்சுன்னு. மோர் இல்லைங்க, தயிர் சாதம் கொடுட்டுமா? தயிர் சாதம் கொடுத்து நீங்கள் 1க்கு மட்டும் போதும். நீங்கள் தான் சொன்னீங்க, அதனால தான் கொடுத்தேன் நான். 1 மட்டும் கொடுங்க ஐயா. வேண்டாம், தயிர் சாதம் கொடுத்துருப்பேன். வாங்க ஐயா. போயிட்டு வாங்க. நம்ம 1 தாத்தா? 2. எனக்கு வேண்டாம்னா 1 கேட்பேன். சரி எனக்கு சார் சாப்பிட்டு தாத்தா. அதுக்கு போய் என்ன? ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. அப்படியே குழம்பா? சரி. காது அடைக்குதா? உட்காந்து சாப்பிட்டு போங்க. போதுமா? இன்னொன்று கொடுக்கட்டுமா? போயிட்டு வாங்க. நமச்சிவாய. ஒரு தயிர் சாதம் மட்டும் கொடுத்துரு. போயிட்டு வாங்கம்மா. வாங்க. நீங்க இருந்தா எப்படி வரும்? வயசானவங்க அவங்க. நீங்க அடைக்கிறதா பாவம். சரி, அவங்க வயசானவங்க. நீங்க? நாங்கள் எதுவும் சொல்லல. உங்கள்கிட்ட காலையில் நடந்து வாக்குவாதமா அப்படிதான் போயிட்டோம்.
காலைல என்ன போய் வாக்குவாதம் பார்த்து அவங்க வயசானவங்களாம் இவர் யங்கஸ்ட் பயம். போயிட்டு வாங்க. கேட்க மாட்டேன் மாமா குடிச்சானே வாட்டர் பாட்டில் வந்தா நிக்கா தத்தாங்க. இங்கே இரா எங்க போற சாப்பாடு டைம் அவ்வளவுதான். ஆமா இங்கே இருந்து இப்படியே வாங்கிக்கோ தாத்தா. சரிங்க சரிங்க. ஒன்றும் இல்லை ஐயா, நாங்கள் எல்லாம் பேசிக்கிறோம். நான் எதுவும் பேசல ஐயா. நான் மௌன விரதம் போய் பல வருஷம் ஆகுது. என்ன ஒன்று கேட்கறதுக்கு மட்டும் தான் இப்பெல்லாம் வாய் திறக்கிறேன். ஆமா என்ன வேணும் சாப்பிட்டவங்க ஒரு சாப்பாடு வாங்கிக்கோங்க, 2 சாப்பாடு வாங்கி வீண் பண்ணாதீங்க. அந்த மட்டும்தான் அதுக்கு தான் வாய் திறக்கிறேன். என்ன 2 சமையல் சிவாய நமக. இது லட்டு எதுக்குமே இப்பெல்லாம் வாய் திறக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன் நான். நீ வாய் திறக்காது வேற யாரும் திறக்க போறாரு? நம்மளால போதும். லட்டு கொடுத்துருப்பா. ஓட்டி வந்து கேமராவே பயன்படுத்துறேன். சொல்ல முடியுமா அந்த நாளை பயப்படுறேன். டை அடிச்சுக்கிறிய கொஞ்சம் பக்காவா அடிக்க வேண்டியதானே. வெள்ளை கலர் டை அடிச்சுக்கிறிய சின்ன பையனி தாத்தா. வயசுல சின்ன பையனி வெள்ளை கலர் டை அடிச்சு வயசானவர் மாதிரி தெரியுறியே, அதனால தான் சொன்னேன். ஆமா அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது மட்டும்தான் நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், வேஸ்ட் பண்ணக்கூடாது அவ்வளவுதான். சாப்பாடு என்னப்பா நான் சாப்பிட்டுருப்பா எக்ஸ்ட்ரா கொடுனா அப்புறம் கம்யூனிஸ்ட் டைலாக் தான் சொல்லணும். நம்ம பசி தீர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்ற இன்னொரு இட்லி வேற ஒருத்தவங்களுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். புரியுதுங்களா? கத்தி டைலாக்கா? சரி. ஓம் நமச்சிவாய நமக. 2 ஓம் நம சிவாய நமக. வாங்க ஐயா. இது நீ ஓம் நம சிவாய நமக. 2 தரேன் ஐயா. 1 வருது. ஒயிட் ரைஸ் சிவாய நமக. 2 ஓம் நமச்சிவாய. என்னாச்சியா நாயா? வெரைட்டி ரைஸ் 1. போயிட்டு வாங்க ஐயா. ஊருக்கு கொடுத்துருப்பா. வெரைட்டி ரைஸ். எது புரியல? காரமாக மாட்டேங்குது. அதான் தயிர் சாதம் கொடு. சரி இந்தாண்ணா. சிவாய நம்ம போயிட்டு வாங்க ஐயா. 2 ஒயிட் ரைஸு தயிர் சாதம். ஓம் நம சிவாய நம. போயிட்டு வாங்க ஐயா. நமச்சிவாய நமக்கு வாங்க ஐயா. ஒயிட் ரைஸு தயிர் சாதம், ஒயிட் ரைஸு கர்ட் ரைஸ். மோர் இல்லை இன்னைக்கு, தயிர் சாதம். 2 சரி. என்ன தாத்தா எப்படி சாப்பிட்றதுன்னு உட்காந்துக்கிறியா? சாப்பிட்டு காமிக்கிட்டுமா? 5 நிமிஷமா? உடம்ப சரியில்லையா? ஏன்? சரி பார்த்துக்கோ, உடம்பு பார்த்துக்கோ. ஒன்றும் ஆகாது, கவலைப்படாது. கோயில் தான் பார்க்குறேன். ஒரு 3 கொடுங்க. 3 பேர் இருக்காங்க. இல்லையா? எங்கே இருக்குங்க? நம்ம ராகேந்திர கோயில், நம்ம ட்ரெஸ் ஆளுங்க தான். சரி ஒரு கொடுத்துரு. என்ன சாப்பாடு?
ஒயிட் ரைஸ் குழம்பு எடுத்துக்கங்க. சாப்பாடு எடுத்துட்டு போயிடுவீங்களா? லட்டு தான். லட்டு ஒன்று கொடு. இதில் ஒன்று வச்சாச்சு, இதில் ஒன்று வச்சாச்சு. பாக்கெட் வச்சுட்டுமா? போயிட்டு வாங்க. குத்தன்னு சொல்லுங்க. அத்தா எத்தனையே? இந்த ஐயர் வாட்ஸ்அப்பில் போயிருக்கானா? இல்லை, இவர்கிட்ட கேட்டேன் நான். வந்து லட்டு வேணாங்க. லட்டு வேணாமா? ஆமாம், சுகர் பேஷண்ட் நீ. ஒன்று சிவாய நம்ம இவருக்கு ஒன்று கொடு. எந்த ஐயரா? வந்தாதான் எத்தனை? சிவாய நமக. லட்டு வேண்டாமா? நந்திசாமி எத்தனை? ஓம் நமச்சி. எதுனா நடுவில் கலரு? ஓ நமச்சி. என்ன சாமி கலரு? பௌர்ணமிக்காக ரெடி ஆகிக்கிறீங்களா? ஒன்று கொடுத்துரு எங்களுக்கு. அப்படியே கொஞ்சம் லைனாக வந்தீங்கன்னா கும்பலாக வந்து யார் முன்னாடி வராங்க யார் பின்னாடி வராங்கன்னே தெரில. அதனால தான். ஓ வாங்கிட்டு இருக்குல்ல. வண்டி தாங்கலப்பா, சின்ன வண்டி. வணக்கம் நமச்சிவாய. தாத்தா தான் ரொம்ப நாளாக ஆளை காணோம். ஆ நேரத்தில் போயிடுவேன். சரி. ரெண்டு கொடுத்துருப்பாரு. ரெண்டு கொடு. என்ன குருஜி என்னப்பா நீங்கிற பின்னாடி வந்து நின்னீங்கண்ணா? ஏன் நின்னுங்கிற? எப்படி கொடுக்குறீங்கன்னு பார்க்குறேன். கையால் தான் கொடுக்குறோம். ஒன்று. ஓம் நமச்சிவாய நமக. நீ எட்டி பார்த்து நின்னுங்கிற வேற ஒரு பாக்கெட்டுக்கு போட்டு வச்சுக்காரு. ஊக்கு காசு வீந்துரும்ல. ஒன்று கவுண்டர் ரெண்டு கூட சாராயம் குடிச்சு 40 பேர் செத்துட்டாங்களா இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில. சும்மா கதை விட்டுங்க. கதை ஆமா பேப்பர்ல போட்டுக்கிறோம். குறிச்சி எங்க போய் இந்த 2-3 நாளா போட்டுடா. என்ன அசிங்கம் பண்ற? இப்படி கேமராலாம் ஓடிங்குது. பேட்டி வைக்கிறாரு பாரு. ஏண்டா சும்மா கரெக்ட் சண்டையா ஊத்து கிளப்புறியாடா? தண்ணி ஒன்று கொடுறேன். அவருக்கு என்ன ஒன்று கேளு. சாப்பாடு எத்தனை வேணா? ரெண்டாம் கொடுப்பா. 2 தண்ணி வேணும், ஊறுகாய் வேணும், வேற குழம்பு வேணும், தயிர் வேணும். தயிர் ஒன்று கவுண்டர். ஒன்று கவுண்டர். ஒன்று ஆடாது போ. ஆடாத போவான். பாட்டு பாத்தியா? தண்ணி கொடுப்பா. இதான் உடம்பு தேர்த்து நிற்கிறேன். கம்முனேரு. என்ன வேற என்ன? வேற என்ன இல்லை. போயிட்டு வா. பௌர்ணமி நாளைக்கு கலெக்ஷன் பாரு. போ கக்காரத்துக்கே சுட்ட வச்சு முடியல. கலெக்ஷன் பாக்குற நாளைக்கு சும்மா அப்படியே மாறு வேஷத்துல நடந்துவோம்மா. மறு ஒன்று வச்சு நடந்துவா. குருஜிக்கு தெரியாத மாதிரி. அப்படியே வந்தா கொடுத்தா என்ன? ஆஹா, மாறு வேஷத்துல வந்தா தானே நல்லா கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே வா. குருஜி அந்த மாதிரி உட்காந்து இருந்துச்சுன்னா உடனே சொல்லு. அப்படியே வேண்டியதுன்னு வரேன். உன்னோட பெரிய கொண்ட போடுறேன். போட்டுனேன். சரி. நமச்சிவாய சாமி. நமச்சிவாய சாமி. ஓம் நமச்சிவாய. 2 ஒண்ணுங்களா? 2 கரெக்டாக இருக்கு அளவு. கரெக்டாக இருக்கா? கூடவும் இல்லை குறையும் இல்லை. ஆளுக்கு திருப்தியாக இருக்கா? சந்தோஷம். ஒன்றா? சரி. யாராவது தள்ளுறாங்க இழுக்கிறாங்க நீங்களே? இப்போ யாரும் தள்ளுறதுல இழுக்கிறது இல்லையா? யாராவது தள்ளுறாங்க இழுக்கிறாங்க நீங்களா? அது ஆள் இல்லை, வெளியே போயிடுச்சு. வெளியே போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு கிருத்திகா தான் இருக்கணும். கிருத்திகா இல்லை வெளியே.
குரோத்தில் வந்து அந்த அவர் தானே சொல்றாரு. கிருத்திகையா? கிருத்திகை சாரி கிருத்திகை தானே. அதான் கிருத்திகை போர்டில் வந்தா கொடுத்து கிடையாது. அதுதான் இருக்குதா? வர்றா ரவுடித்தனம்லாம் பண்ண ஆரம்பிச்சிச்சா கிருத்திகா? நீ சாமியார நான் சாமியார. ஓ உண்மையிலே நீ கூட முடியாது. என்னாச்சு சாமி? என்னாச்சு? அந்த பொம்பளை கட்ட மட்டும் இது பண்ணிச்சு. பழக்கடைக்காரன் இப்பவும் இதில் போதையா அடிச்சுக்கிட்டு வீடியோ தான் இவர்தான் முன்னுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு பிள்ளை அதெல்லாம் பண்ணிட்டு போகிறான். அந்த அம்மா பஜார் போயிட்டு ஒரு நேரம் ரொம்ப குறைச்சலாக இருக்குது சார். நிம்மதியே இல்லை. நேராகவும் கேட்டாச்சு, இந்த மாதிரி பண்ணாதப்பா, சாமியாரங்கள்லாம் கஷ்டப்படுத்தாத, நம்ம குடும்பம் தலைமுறைகள்லாம் கஷ்டப்படும்பா அப்படின்னு பொறுமையாகவும் சொல்லிட்டோம்னா மாமா. சாமியாரங்களை வேதனைப்படுத்தாதப்பா, அவங்க சாபம் விட்டாங்கன்னா உங்களுக்கு கஷ்டம்பான்னு அதையும் சொல்லிட்டோம். இன்னும் எவ்வளோதான் மாமா பொறுமையாக சொல்ல முடியும் நம்ம. நமச்சிவாய் நமக்கு. இப்போ ஒரு மூட்டுல இருந்து ரிப்பீட்டர் தான் ரைட்டர் தான் பெரிய ஒளியாக இருக்காது. பொம்பளை வந்தாலும் தூர தான் போகும். வேற எங்கே இருக்காது. என்ன சொல்லுது? சரி நான் அப்புறமா சொல்கிறேன், பொறுமையாக பேசுகிறேன் தம்பிக்கிட்ட. ஏன்னா யார்கிட்டையும் நம்ம பகச்சிக்கு உன்னை வச்சு பகச்சிங்கன்னா நாளைக்கு உனக்கு தானே என்ன பிரச்சனை? உன்னை வந்து எதனா வம்பு பண்ணாங்கன்னா இப்போ 24 மணி நேரம் நம்ம இருக்க முடியாதுல்ல. நீ வயசான ஆள், அவங்ககிட்ட கொஞ்சம் சண்டை கண்டை போட்டேன்னா நாளைக்கு உன்னை வந்து ஆள் இல்லாத போது எதனா பிரச்சனை பண்ணா என்ன பண்ணுவ நீ? அதனால தான் அப்படியே பொறுமையாக இருக்கிறேன். புரியுதா தாத்தா? என்ன ஏன்டா அதை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இது போலீஸ்காரங்கிட்ட கூட கொடுத்து சொல்லிடலாம். சார் இந்த மாதிரி ஒரு வயசானவர் இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்கிட்ட கூட சொல்லிடலாம். இல்லை மாமா, அவர் எஸ்ஐ கிட்ட சொல்லி இந்த மாதிரி கடை போட்டுக்கிறவங்க மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிடலாமா? பெரிய ஒரிஜினலாக இருக்காங்க. உண்மையிலே இருக்காவில்ல. இந்த கேளுங்க, நேரத்தில் அந்த அம்மா தெரிஞ்சு நீ அவரை வந்து அவராக குறைஞ்சி நீ சம்பாதிச்சு வீட்டு படிக்கணும். இந்த அம்மா எதுவும் கேட்கறது இல்லையா? இது கேட்கறது இல்லையா? எதுவும் அது ஜாமான் வாங்க போயிட்டு அது கேட்கறது இல்லையா? அதுதான் நேற்று கடந்து கேட்டுச்சு. திட்டுச்சு கேட்டு எல்லாம் இது பண்ணிச்சு. இப்போ வந்து குடிச்சிட்டு வந்து யார் என்ன ஒரு பாட்டி அவன்? ஒன்றும் இல்லை, தண்ணி கோயில் தெருவு தெருவில் அண்ணன் பக்கமா இந்த மேலே வாடகைக்கு போகணும். இன்னும் கல்யாணம் ஒன்று பண்ணி சரி சாப்பிடணும். பையன் கற்றுக்கிட்டு சரி சாப்பிடணும். நான் போயிட்டு வரேன். வரும்போது பார்த்தாருன்னா பொறுமையா நான் சொல்லிட்டு போறேன். சரியா தாத்தா? கோவத்துல ஒரு வாரத்தை நான் பேசிட்டு அந்த கோவத்துல உன்னை எதனா வம்பு பண்ணிட்டாங்கன்னா கஷ்டம் இல்லை தாத்தா. என்ன நான் சொல்றது? நான் கோவத்துல 2 வார்த்தை டே தம்பி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதடா, நான் ஸ்டேஷன்ல புடிச்சு குத்துருன்னு சொல்லிட்டேன்னா ஆள் இல்லாத போது வயசானவர் இவரு தூங்குறாரு, தன்னை மறந்து தூங்குறாரு. சில நேரம் எதனா பண்ணிட்டு போயிட்டா நமக்கு கஷ்டம் இல்ல. அது அதான் எங்கேயாட்டும் நடந்து போமான்னு அப்படி. சரி நீ அந்தாண்ட உட்காரு. துஷ்டனை கண்டா நம்ம தூரம் போயிடலாம். உனக்கு கிரிவல பாதை 14 கிலோமீட்டர் இடங்குது. இங்க பாரு, நீ அந்தாண்ட உட்காரு. இந்த பாரு, நான் இதுக்கு எதனா வழி பண்ணலாம். நீ போ, கவலைப்படாத. என்ன 2 மேடம் வாங்க மேடம். நமச்சிவாய நம. ஓம் நமச்சிவாய நம. ரெண்டு குடி சிவாய நம. என்ன இருக்கு? செல்ல சாப்பாடு, காரக்குழம்பு. காரக்குழம்பு அப்புறம் 2 கொடுங்க. காரக்குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரக்குழம்பு 1, தயிர் சாதம் 1 வாங்கிக்கோங்க. சரி வாங்கிக்கோங்க. ஊருக்கான கொடுக்கணும். சிவாய நம. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.
ஓம் நமச்சிவாய. லைன்ல வராங்க ஐயா அம்மா பேரு. ஓம் நமச்சிவாய. ஊருக்காவா? ஊருக்கா எடுத்து கொட்டுறாதுல. ஓம் நமச்சிவாய. கூப்பிடுறது லைனுக்கு போனாலே ரெண்டு பேருமே ஏடாங்கிறான். ஏடா லைனுக்கு அவர் வந்து எல்லாரும் பயந்தாரு. போலீஸ்காரன் பயப்படுறாங்க. யாரு? வந்துட்டாரு. குண்டு தாத்தாவா? வரமா காலேஜ் படுத்து கிடந்து மயில நடங்கி காலைல தான் வந்தாரு. அன்னைக்கு என்கிட்ட ஊருக்கு போறேன், திரும்பி வர மாட்டேன், காசு கொடு 200 வாங்கின்னு போச்சு. இதுக்கு தான் நான் யாருக்குமே எந்த உதவியுமே செய்யறது கிடையாது. ஊருக்கு போறேன், நான் திரும்பி வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு காசு இல்லை 200 கொடுன்னு வாங்கி போச்சு. பௌர்ணமியில ஒரு ஆசை ஒரு வாரமா காலேஜ் போயிட்டு வாங்க அங்க 2 பேருக்கும் தண்ணி ஒன்று கொடு. தண்ணி கொடுப்பா. குண்டு தாத்தா பத்தி நம்ம சொன்னோமா இல்லையா மாமா? பாரு நீ வேணா பாரு, இன்னும் கரெக்டா ஒரு வாரத்துல சைக்கிள் கேட்கும். இன்னும் ஒரு வாரத்துல சைக்கிள் வாங்கி கொடுப்பான்னு. ஒரு வாட்டி மோட்டர் வச்ச வண்டி வாங்கி கொடுன்னு சொல்லிச்சு என்கிட்ட. இதுக்கு தான் நான் எந்த உதவியுமே செய்யறது இல்லை. இவங்க பண்றதெல்லாம் அவ்வளோ கஷ்டமாகுது. நான் ஊருக்கு போறேன், எனக்கு காசு கொடுன்னு கேட்டு வாங்குச்சு. அன்னைக்கு முன்னாடி சைக்கிள் ரிப்பேர் பண்றதுக்கு வேற காசு கொடுத்தேன். எவ்வளோ நானும் செலவு பண்ண முடியும்? எவ்வளோ செலவு பண்ண முடியும்? 10,000 12,000 கொடுத்து சைக்கிள் வாங்கி கொடுக்குறோம், ரிப்பேர் பண்றதுக்கு நாங்களே காசு தரோம். மறுபடியும் நான் வித்துட்டு போறதுக்கு மனசு இல்லை. காசு என்கிட்ட 200 கொடுந்துச்சு. சரி அது வாங்கி மறுபடியும் இங்கே இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? வர மாட்டேங்குது. ஊருக்கு போயிட்டு வந்துருச்சா? போவே இல்லையா ஊருக்கு? போயிட்டு தான் வந்தோம். அது நமக்கு தெரியாது. காலேஜிட்ட பார்த்தாக்கலாம். இன்னைக்கு வந்து இங்கே வந்துட்டாப்புல. நமக்கு தெரியாது. இந்த பாட்டி போத அந்த தாத்தாட்ட கொடுத்துரு. நான் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது. நம்ம கேட்க தேவையில்லம்மா. அதனா கேட்டா மறுபடியும் உதவி பண்ணு, சைக்கிள் கொடுணும். நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. இவன் கேட்டா செய்யறான்னு பயன்படுத்திக்கிறாங்க. நைட்டு கண்ணு முழிக்கணும். அதானே கலெக்ஷன். சரி, வாங்குற காசுல என்ன பண்ற ஐயா? சாமியாருங்களுக்கு ஐயா, சாமியாருங்களுக்கு என்ன பண்ற? வாங்குற காசுலாம் தர்மம் எடுக்கிற என்ன பண்ற? தர்மம் எடுத்த காசு என்ன பண்ற? தயிர் சாதம் குழம்பு. தயிர் சாதம் குழம்பு. அவரு குத்த அமிச்சிட்டேன். அது இல்ல, ஒரு அம்மா, இன்னொரு அம்மா இருக்குதா? இந்த அம்மாவா? இந்த அம்மாவா? படுத்து கிடந்து. சரி எத்தனை கொடு. என்னம்மா? சாப்பாடு ஒரு கவரில் போட்டு. சாப்பாடு ஒரு கவரில் போட்டு கொடுப்பேன். இன்னொன்று கொடுத்துருவோம். ஒரு கவரில் காலி கவரில் போட்டு. பிடிச்சிக்கோ. ஊருக்கு போறேன்னு சொன்னேன். போயிட்டு வந்தான். இந்த நாள் வந்தான். சரியா வர வரமாட்டேன்னு சொன்னல. சாப்பாடு போட மாட்டேன் வீட்டுல. சின்ன எங்க போய் எங்கே போ அப்படின்னு வந்துட்டேன். சைக்கிளும் இன்னொருத்தட்ட கொடுத்துட்டேன். சாமி நான் 200 கொடுத்துறேன். சரி அதை விடு. என்ன பண்ணணும்? நான் கொடு ஏதோ வாங்கி சின்ன ஊட்டிக்கிறேன். அப்படி சைக்கிள்லாம் தர முடியாது தாத்தா. இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டேன். சாப்பாடு வேணா வாங்கிக்கோ. நான் அவ்வளோதான் தாத்தா பண்ண முடியும். சைக்கிள்லாம் என்னால் தர முடியாது தாத்தா. சரிப்பா, இந்த சாப்பாடு வாங்கிக்கோ. நான் அதை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க கிட்ட போய் கேட்க முடியுமா? அசிங்கமா? இதான் போயிட்டு வரமாட்டேன். நீ தான் போயிட்டு வரமாட்டேன்னு. நான் 3 நாள் வச்சிருந்தேன் அந்த சைக்கிளை. 3 நாள் கழிச்சு தான் கொடுத்தோம். இன்னொருத்தருக்கு மறுபடியும் கேட்க முடியுமா? அசிங்கமா சொல்லு. மறுபடியும் உனக்கு 10,000 முதல் வைக்கணுமா? ஒருத்தர்கிட்ட கொடுத்த பொருளை எப்படி தாத்தா கேட்க முடியும்?
நீ வருவன்னு எனக்கு தெரியும். 100 வாட்டி கேட்டேன் உங்ககிட்ட, 100 வாட்டி கேட்டேன். அவர் வந்துட்டாருப்பா, அவன் சொன்ன காத்தலே வந்தாலும் உன் வண்டி எடுத்து கேட்டு அந்த மாதிரி நான் எனக்கு அந்த பழக்கம் இல்லை தாத்தா. கொடுத்துட்டு ஒருத்தங்கிட்ட அந்த மாதிரி பழக்கம் எனக்கு இல்லை தாத்தா. ஓம் நமச்சிவாய நம. நீங்க உங்க இஷ்டத்துக்கு வருவீங்க போங்க, நான் என்ன தாத்தா பண்ண முடியும்? வாங்க வாங்க. ஒருத்தரை ரொம்ப கஷ்டப்படுத்த கூடாது தாத்தா. நான் உங்ககிட்ட 100 வாட்டி கேட்டேன் தாத்தா. தயிர் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க தாத்தா. நான் என்ன தாத்தா பண்ண முடியும்? அன்னதானமே இல்லாம இருக்குது. நான் 10,000 முதல் வைக்க முடியுமா தாத்தா? ஏன் இப்படி பண்றீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஊருக்கு போகும்போதே 100 வாட்டி கேட்டேன் தாத்தா. மறுபடியும் வந்து சைக்கிள் கேட்க கூடாது தாத்தா, மறுபடியும் வந்து சைக்கிள் கேட்க கூடாது தாத்தா. நீ நான் வரவே மாட்டேன். அதுக்கு மேல நீ சொன்ன வீடியோ ப்ரூஃப்க்கு தாத்தா, வீடியோ இருக்குது. நீ இப்ப கொடுத்துட்டு 4 நாள் கழிச்சு வந்து எனக்கு சைக்கிள் கொடுப்பான்னு கேட்டா என்ன தாத்தா பண்ண முடியும்? கொஞ்சம் என் சூழ்நிலையே புரிஞ்சுக்கணும் தாத்தா. யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்க, என்ன தாத்தா பண்ண முடியும்? நானு ஸ்வீட்டோட 500 பேர்கிட்ட எடுத்துன்னு வந்தேன் இன்னைக்கு சாப்பாடு. 500 பேர்கிட்ட எடுத்துன்னு வந்த சாப்பாடு பத்தல. அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நான் என்ன பண்றது? இல்ல சாமிக்காக சொல்றீங்களா நீங்க பொதுமக்கள் சேர்ந்துருக்காங்க? சாமி இப்ப என்னன்னா, நம்ம ஒரு கொஞ்ச நாளா வந்து 300 பேருக்கு எடுத்துன்னு வந்தோம், கரெக்டா இருந்துச்சு. இப்ப 300 பேருக்கே பத்தல. இந்த ஒரு மாசமா பத்த மாட்டேங்குது. ஏன்னா இப்ப நடுவுல பொதுமக்களும் வாங்குறாங்க, நடுவுல பொதுமக்களும் இறங்கி வாங்குறாங்க, பெருக்கிறவங்க வாங்குறாங்க, அவங்க வாங்குறாங்க. இப்ப 500 பேருக்கு எடுத்துன்னு வந்தா கூட பத்த மாட்டேங்குது. முடியல அவ்வளவு தூரம். இங்க ஆதிபராசக்தி கோயிலாவது இங்கேயாவது இது வரைக்குமாவது முடிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வரேன். ஏன்னா ஏகப்பட்ட சாதுக்கள் வந்துட்டாங்க, சாதுக்கள் சாமியாரங்க மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க. இதுல நடுவுல பொதுமக்கள் வேற மாமா நிறைய பேர். அந்த பக்கத்துல தகவல் வந்திருக்கு, அதுதான் கேட்டோம். அந்த பக்கம் தகவல் வந்திருக்கு, சாமிகள் நிறைய இருக்காங்கன்னு வந்திருக்கு. நிறைய சாமிங்க வந்துட்டாங்க, என்னன்னு தெரியல, நிறைய சாமிங்க வந்திருக்காங்க. பாரு இங்கெல்லாம் எத்தனை பேர் இருப்போம் நம்ம? இங்க எத்தனை பேர் இருப்பாங்க அதிகபட்சம்? ஆதிபராசக்தி கோயில் இப்போ ஒரு மாசத்துக்கு இப்போ ஒரு மாசம் ஆகும். இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு அதிகபட்சம் எத்தனை பேர் இருப்பாங்க? நீங்க அந்த காஞ்சிபுரம் தாத்தா ஒரு 4 பேர் 6 பேர் தான் இந்த இடத்துல மட்டுமே. கிட்டத்தட்ட இந்த ஒரு மாசம் 2 மாசமா இந்த இடத்துல மட்டுமே ஒரு 40 பேர் 30 பேர் வராங்க. இந்த இடத்துல மட்டுமே புதுசா இறங்கி இருக்கிறாங்க 30-40 பேர் இந்த இடத்துல மட்டுமே. அந்த முருகர் கோயிலாண்ட ஒருத்தர் தான் 2 பேர் தான் வருவாங்க. அந்த முருகர் கோயிலாண்ட மட்டுமே 20-30 பேர். அதை தாண்டினா அப்படியே அந்த லைன் ஃபுல்லா உட்காந்துட்டாங்க சாமியாருங்க. இந்த பாத்ரூம் வரைக்கும் இருக்கிறாங்களா இல்லையா? முதல்ல இருந்துச்சா? அதே மாதிரி அந்த பக்கத்துல கொஞ்சம் அந்த பெரிய கோயிலாண்ட இருக்கிற சாமியாருங்க வந்துட்டாங்க. இங்க வந்துச்சு. என்ன பிரச்சனையாச்சு? இங்க ஏதோ சாமியாருக்குள்ள அந்த இது தர்மம் கொடுக்குறாங்கல்ல, அதுல ஏதோ ஒருத்தருக்கு அடித்தடி ஆகி அந்த மண்டபம் இருக்குல்ல ஒரு 16 அதில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. பிரச்சனை இதுதான் இதை இது அனுப்பிட்டாங்க. அது இல்லாமல் போதையில் ஒரு ஆள் அதையும் பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய சாமியார் இந்த பக்கம் வந்துட்டாங்களா? அதுவும் இல்லாம போற வர பொதுமக்களை ரொம்ப தொந்தரவு பண்றாங்களாம். தர்மன்ற பேர்ல ரொம்ப தொந்தரவு பண்றாங்களாம். ரொம்ப தொந்தரவு பண்ணி அமகலம் பண்றாங்க அப்படின்லாம் போட்டிருக்கு. அதனாலதான் ஃபுல்லி கேட்டு போட்டாங்க, சுத்தி கேட்டு போட்டாங்க. சுத்தி கேட்டு போட்டாங்க பெரிய கோயிலாண்ட சுத்தி. அந்த சாமியார்லாம் இந்த பக்கம் வந்துருச்சுங்களா? அங்க ஒரு 300-400 சாமியார் இருக்கும். அதெல்லாம் இப்படி வந்துருச்சு. அந்த காமராஜ் சாலை வரைக்கும் யாரும் இருக்கக்கூடாது. அவ்வளோ கூட்டம் ஆயிடுச்சு. என்னது? இந்த கோயிலோட பழகத்துக்கு மேலே அந்த கூட்டம் அதிகமாகி போயிடுச்சு. நிறைய பேர் இருக்காங்க, என்ன பண்ணுறது? அதில் உண்மையாக வயிற்று வலிக்கு வந்தவங்க எவ்வளோ பேர்? 6 மாசமா தான் இவ்வளோ கூட்டமாக இருக்கு. 6 மாசமா கூட இல்லையா? அதான் இல்லை, இந்த 6 மாசமா தான். அதுக்கு முன்னாடி பழைய ஆளுங்களாம் இருந்தாங்க. பழைய ஆளுங்க இருந்தாங்க. ஒரு வாட்டி எல்லாத்தையும் பிரிச்சாங்க பத்தியா, அப்பயே போயிட்டாங்க எல்லாரும் எங்க. இப்ப 6 மாசம் நாள், இப்போ ஒரு 1.5 மாசமா செம்ம கூட்டம். இப்போ ஒரு 1-1.5 மாசமா எல்லாரும் எல்லா இடத்துல வந்துட்டாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி பழனில இருந்து அனுப்பிச்சாங்க. அங்க இருந்து இங்க வந்துட்டாங்க. இப்போ பழனி அந்த சுத்தி இருக்க உட்காரக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு அனுப்பிச்சிட்டாங்க. அங்க இருந்து கொஞ்சம் பேர் இங்க 6 மாசம் ஆகல, அது 2 மாசம் 3 மாசம் தான் இருக்கும். சுத்தி ஆக்கிரமிப்புலாம் இங்க அனுப்பிச்சிட்டாங்க. திருச்செந்தூர்லயும் அதிகபட்ச சாமியாருங்க அங்க இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. அவங்களும் வந்துட்டாங்க. அதிகபட்சம் பழைய ஆளுங்க போயிட்டாங்க, புது ஆளுங்க இங்க வந்துட்டாங்க. என்னாலே கனெக்ட் பண்ணி எடுத்துன்னு வர முடியல. ஓப்பனா சொல்ல போனா எடுத்துன்னு வருவோம், ஆனா பத்த மாட்டேங்குது சாப்பாடு. இப்போ ஐடி ப்ரூஃப் இருக்கிறவங்க மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 300 பேர் தான் இருப்பாங்க. மிச்சம் எல்லாமே வந்து வெளியிருந்து வரவங்க தான் இங்கே புதுசாக வரவங்க. 1.5-2 மாசமா நல்ல கூட்டம்.
சமாளிக்க முடியல. வெளிய சாமியாருங்க கொஞ்சம் வந்துட்டாங்க சாமியார். 2 மாசம் 3 மாசமா வெளிய சாமியார் எல்லாம் வந்து இந்த இடத்துல பாருங்க 40-50 பேர் இந்த பேப்பர்ல எவ்வளவு தெரியுமா போட்டிருக்காங்க? 2000 சாமியாருக்கு மேல இங்க இருக்காங்க, 3000 சாமியாருக்கு மேல இங்க இருக்கான்னு போட்டிருக்காங்க. அதான் சாமி சொல்றேன். கொரோனாவிலேயே அவ்வளோ சாமியாரே கிடையாதுன்ட்டான். எங்கேயுமே கிடையாதுட்டான். இந்தியாவில் எங்கேயுமே கிடையாதுட்டாங்க. திருவண்ணாமலை இருக்கிற சாமியார் மாதிரி எங்கேயுமே கிடையாதுன்னு போட்டிருக்கு. எல்லாம் வந்துட்டாங்க திருவண்ணாமலை தேடி. அதில் 80-60% 80% வந்து ஏதோ பிரச்சனையால வந்துடுவாங்க. மீதி 40% சும்மாவே உடம்பு உட்கார வச்சு நல்லா சரக்கு போட்டுக்கணுங்க. அந்த மாதிரி ஏமாத்துற வேலை. இப்போ இதில் 50 சாமியார் சாப்பாடு வாங்குறாங்க. இந்த 50 சாமியாரையும் நம்ம விசாரிக்க முடியுமா? அது செய்ய முடியாது. எல்லாரும் ருத்ராட்சை போட்டுக்கிறாங்க, காய் போட்டுக்கிறாங்க. இந்த 50ல் ஒரு 4 சாமியார் நல்ல சாமியார் இருப்பாங்க, ஒரு 5 சாமியார். இந்த 5 சாமியாரை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி சாப்பாடு கொடுக்க முடியுமா? முடியாது. பொதுவாக தான் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க. பொதுவாக தான் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ உங்களுக்கும் வயிறு பசிக்கும், அவங்களுக்கும் பசிக்கும். இப்போ எனக்கு நம்ம கண்ணுலையா ஸ்கேன் பண்ண முடியும் நீ நல்லவன் கெட்டவன்? நான் காவி போட்டுன்னு ருத்ராட்சை போட்டுன்னு வரீங்க. அதெல்லாம் பேப்பரில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி சீக்கிரம் வந்து நடவடிக்கை எடுங்க. நிறைய பேர் வந்துட்டாங்க. இந்த மாதிரி வந்து சாதாரணமாக வந்து மற்றபடி அமைதியாக இருக்கிற சாமியார்களுக்கு தொந்தரவு. மக்கள் வந்து இவ்வளோ நாளாக இவ்வளோ தொந்தரவு இல்லை மாமா. இவ்வளோ நாளாக இவ்வளோ பிரச்சனை இல்லை. நம்ம பழைய சாமியாருங்க இருக்கிறவங்க இருந்துட்டு தான் இருந்தாங்க. முன்னெல்லாம் இந்த சாமியாருங்க நைட்டில் உட்கார மாட்டாங்க. 6 மணி ஆச்சுன்னா போய் சாப்பிட்டு சாப்பாடு வந்து போய் படுத்துருவாங்க. இப்போ என்னடான்னா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து தர்மம் யாசை கெடுக்கிறது எடுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் சில பேர் அதை சாப்பிட்டு இந்த கிரிவலப்பாதையிலேயே நானும் அங்கேருந்து பார்க்குறேன், கடையை உட்காந்துட்டு பார்க்குறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீடியோவில் வந்துட்டு இருக்காங்க. ஈவினிங் வர சொல்ல அப்படின்னு ஆப்போசிட்லேருந்து 3 பேர் வர்றான். அப்படியே வழியை மறைக்கிறாங்க. கொடுத்தா வாங்கணும், அப்படியே நிக்கிறது. அவங்க ஒண்ணும் புரியாம பாக்கெட்ல இருக்கிறது போயிட்டே இருக்காங்க. இல்ல அது நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா முதல்ல மாதிரி களை எடுத்தாதான் வேலைக்கு ஆகும். முதல்ல போலீஸ் களை எடுத்துச்சு தெரியுமா? ஆனா நல்லவங்களும் சேர்ந்து களை எடுத்து என்ன பண்றாங்கன்னா, போலீஸ்காரங்க களை எடுக்கிற நல்ல சாமியார இதை நம்பி உக்காந்துக்கிற இது இங்கேயே நம்பி இப்ப ஒண்ணுல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு தாத்தா ஒருத்தரை வந்து முதியோர் இல்லத்துக்கு அமிச்சேன். அந்த தாத்தா வீட்டுல வந்து சோறு போட மாட்டாங்க, அடிச்சு துரத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுதுன்னு என்ன எதனா முதியோர் இல்லத்துல சேர்த்துருன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா, அதுக்கு முன்னாடி ஒரு 2 பாட்டி தாத்தா அவங்கள சேர்த்தா, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த மாதிரி வயசானவங்களாம் எங்க போவாங்க? இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப ஒரு தாத்தா சைக்கிள் கொடுத்தோம். அந்த தாத்தா வீட்டு ஊருக்கு போறேன்னு போச்சு, சோறுலாம் போட முடியாது, நீ எங்க இருந்து அங்கேயே போன்னு சொல்லி திருப்பி அமிச்சிட்டாங்க. அது நடக்கூட முடியாது. அந்த மாதிரி ஆளுங்க வந்து வயசான காலத்துல தங்கி கடைசியா அவங்க ஜீவாத்மா முடிஞ்சிடுது. இப்ப நாங்க நம்மள மாதிரி ஆளுங்க, இங்க இருக்கிற ஆளுங்க யாருன்னா எடுத்து அடக்கம் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த மாதிரி ஆளுங்க கூட இப்ப இந்த காவி சட்டை போட்டா போதும், ருத்ராட்சை போட்டா போதும், திருவண்ணாமலை போயிட்டா போதும், நம்ம எப்படி அப்படின்னு மிக்ஸ் ஆகும் போது நம்மளாலே டெய்லி சாப்பாடு கொடுக்குற நம்மளாலே கண்டுபிடிக்க முடியல. தினசரி முகத்தை பாக்குற நம்மளாலே வந்து நீ யாரு புதுசா வந்து நம்மளாலே இது பண்ண முடியல. திடீர்னு போலீஸ்காரங்க போய் இப்ப இங்க 40 சாமியார்ல 5 சாமியார் தான் நல்லவங்க, மீதி 35 பேர் கிளம்புங்க அவங்களால சொல்ல முடியுமா? அவங்க தான் 40 பேரும் கிளம்புங்க. அப்படிதான் அந்த ஷெட்டில் கிளம்புனாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. ஷெட்டில் எவ்வளவு பேர் நீங்க சாப்பாடு கொடுக்க சொல்ல கிட்டத்தட்ட 50-60 பேர் இருப்போம். ஆமா, சாப்பிட இருப்பாங்க. இப்ப அந்த பழைய ஆள் யாருமே கிடையாது. எல்லாமே வெளியே போயிட்டாங்க. ஏன்னா இங்க இருக்கிறவன் தொல்லை தாங்க முடியல. ஏன்னா வர புதுசா வரானா எதனா பண்றானா அதை பாக்குறாங்களா, அவங்க மனசு கஷ்டப்பட்டுருக்காங்க. இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஐயா இருக்கிற சாதுகளுக்கு தொந்தரவுகள் ஏற்படுது. இப்ப எங்களை மாதிரி ஆளுங்களை யாருன்னா கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸா இப்ப எங்களை மாதிரி ஆளுங்க யாருன்னா கேட்டாங்க, யாருப்பா ரொம்ப நாளா இருந்தவங்க, இப்ப எங்களை மாதிரி தான் என்ன கேட்க தேவையில்ல. இங்க பொதுவா இங்க இருக்கிற இங்க சாப்பாடு ரெகுலரா கொடுக்குறவங்க இந்த மாதிரி ஆளுங்களை கேட்டாங்க, இங்க ரெகுலரா எந்த தப்பு கிப்பும் பண்ணாத சாமியாருங்க யாருப்பா நீங்க சொல்லுங்கப்பான்னு நாங்க போயே காமிப்போம். இந்த சாமியார்லாம் இவ்வளவு நாளா நாங்க பாத்துக்கிறோம், இவரெல்லாம் யாருன்னே தெரியாது, புதுசா வந்துக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அவங்க வந்து அப்படி பார்க்க முடியாது. எல்லாமே மனுஷங்க தான். இப்போ வயசானவங்களும் எவ்வளோ பேர் வருவாங்கங்க. அவங்களுக்கும் இது வந்து இக்கட்டான வேலை தான். நமக்கும் இப்போ இக்கட்டான வேலை. நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி சாப்பாடு கொடுக்க முடியாது. உங்களுக்கு தான் கொடுக்க முடியும், உங்களுக்கு தான் கொடுக்க ஃபில்டர் பண்ணி சாப்பாடு கொடுக்கணும். ஆனால் உண்மையாலுமே சொல்றேன், இப்போ ரொம்ப அதிகமாக வந்துட்டாங்க சாமியாருங்க. கிட்டத்தட்ட வந்து கிரிவல பாதையில் இவ்வளோ பேர் நான் இருந்தது பார்த்தது வந்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களே வந்து 70-80% தான் நல்லவங்க, 30% வேற மாதிரி ஆளுங்க. ஆனா இப்ப எப்படின்னே என்னால கணிக்க முடியல.
வரவங்க எல்லாம் இப்போ 30% தான் இருக்கிறாங்க, நல்லவங்க. 70% வந்து எல்லாம் என்ன பண்ணிட்டு வந்தாங்களோ. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஷெட் இருக்கு தெரியுங்களா, பெரிய ஷெட். அங்கே என்ன பிரச்சனை ஆச்சு தெரியுங்களா? இதுதான் அமைதியாக இருக்குங்க. சாமிங்கெல்லாம் எவ்வளோ பேர் இருந்தாங்க. ஐயோ, போலீஸ் ஸ்டேஷன் ஆரம்பிச்சு 8 மாசம் 1 வருஷம் ஆக போகுது. ஆமா, இப்பதான் போன மாசம் தானே எல்லாரும் கிளம்புங்க அனுப்பிச்சாங்க. 9 மாசம் கம்முன்னு தானே விட்டாங்க. அவங்க வயசானவங்க தங்கிட்டு போட்டோன்னு அப்ப யாரும் அமகலம் மண்ண வச்சு தானே அவங்க காலி பண்ணிக்கிறாங்க. நடந்ததுன்னா அன்னைக்கு அவங்க ஸ்டேஷன்ல ஒரு 2 பேர் தான் இருந்திருக்காங்க. பிசி ஒன்று, ஒரு லேடிஸ் ஒன்று, ஜென்ஸ் ஒன்று இருந்திருக்காங்க நைட்ல. சாதுக்கள் யாருன்னா யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அவங்களோட இதுல தானும் வந்து அந்த ஆத்மாத்மான ஒரு அமைதியை தேடுவாங்க சாதுக்கள். சன்னியாசிகள் அவங்க வந்து கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகாம கடைசி காலம் வரைக்கும் ஓட்டிட்டு சன்னியாசிகள் வந்துருவாங்க. இங்க வேற யாரும் வழி இல்லாம வந்துருவாங்க. சிவனடியார்கள் வந்து ஏதோ கடவுளுடைய சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டு செய்ய இல்ல சிவபெருமான தேடின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. வயதான முதியவங்க வந்து வீட்டுல பார்க்க முடியாம அவங்க பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. இங்க காவி கட்டினாதான் சாப்பாடுன்னு வந்துருவாங்க. இன்னொருத்தங்க பிரார்த்தனைக்காக வராங்க. 48 நாள் திருவண்ணாமலையில இருந்து சின்ன பையன் கூட வராங்க. 48 நாள் திருவண்ணாமலையில இருந்து பூஜை பண்ணிட்டு இங்க கிரிவலம் வந்துட்டு இல்ல இங்க உட்காந்து தியானம் பண்ணிட்டு சாப்பாடு சாப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு வராங்க. இன்னொருத்தங்க எதுவுமே வழி இல்லாம கை கால் முடிஞ்சு போய் எதுவுமே வழி இல்லாம இது பண்ண வராங்க. ஆனா இதுல 7வது 8வது வர ஆளுங்கிறாங்க பாரு, அவங்க எதுக்கு இங்க வராங்க, எதுக்கு சாமியார் வேஷம் போடுறாங்க, என்ன பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. ஒரு தண்ணி நைட்டு தண்ணி போட்டு ரகலை பண்ணியிருக்காங்க. போல 5-6 சாமியார் அவங்க பார்த்துட்டாங்க போலீஸ்காரங்க. 2 நாள் கழிச்சு மேலிடத்துல கொஞ்சம் உத்தரவு வாங்கிட்டு அப்புறம் வருது. என்ன தாத்தா என்ன வேணும்? சாப்பாடுங்க இந்த தராரு தம்பிய நீங்க கொடுங்க, உங்க கையால கொடுங்க. யார் குத்தான்னா கொடுங்க, குடுறா சாப்பாடு நீங்க கொடுக்கும்போது. சரி வாங்க. யாரு கொடுத்தா என்ன தாத்தா சாப்பாடு? எல்லாமே இந்த பக்கம் 2 பேர் வந்தாங்க, அவங்க 2 பேர் கொடுத்துட்டேன். சாப்பாடுன்றது யாரு கொடுத்தா என்ன சாப்பிடுங்க. மக்கள் வேற வாங்குறாங்க சாமி. என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல, யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப சிரமமா இருக்கு. இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படியே ஓடிட்டு இருக்கு. அதனாலதான் என்ன பண்றது, 300 சாப்பாட்டுக்கு மேல வந்துச்சுன்னா மட்டும்தான் வண்டியில வர்றது. ஏன்னா என்னால எல்லாருக்கும் டெய்லியும் பதில் சொல்லிக்கினே இருக்க முடியல. அது கம்மி நான் கார்ல எடுத்துன்னு வந்தேன்னா என்னால இங்க இருக்கிற சாமியார்களுக்கும் பதில் சொல்ல முடியல. இப்ப 400-500 எடுத்துன்னு வந்தா கூட பத்தாது. அந்த மாதிரி சூழ்நிலை ஆகி போச்சு. சமாளிக்க முடியல. நம்ம கண்ணு இதுல ஐயா பசிக்குது உன்னையே நம்பி இருந்தேன், அவங்கள நான் பார்த்தே இருக்க மாட்டேன், உன்னையே தான் நம்பிக்கிறேன் நான்ன்றாங்க என்கிட்ட. ரொம்ப கஷ்டமாக வயசானவங்களா வேற இருக்கிறாங்க சில பேர். ஆட்டோவில் தானே வந்துட்டு இருந்தது, வந்தா அன்னதானம் முன்ன மாதிரி வரதில்லைங்க ஐயா. காரணம் என்னன்னா நிறைய ஆசிரமங்கள் உருவாகி போச்சு. அதே மாதிரி நிறைய இடத்துல அன்னதானங்கள் இப்போ நடக்க ஆரம்பிச்சு போச்சு. நம்ம ஸ்பான்சர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஒரு இப்போ இன்னைக்கு இந்த மாதம் கிரிவல பாதையில் கொடுத்தவங்க நம்ம கிட்ட தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க இந்த மாதம் ஒரு இடத்துல கொடுப்பாங்க, அடுத்த மாதம் ஒரு இடத்துல கொடுப்பாங்க, அடுத்த மாதம் அந்த மாதிரி நிறைய பேருக்கு பிரித்து கொடுக்குறவங்களாங்கிறாங்க. நம்ம வந்து யார்கிட்டையும் போய் வந்து எனக்கு இங்கே இல்லை இவ்வளோ பிரச்சனை இது சாப்பாடு கொடுங்க நம்ம கேட்கறதும் கிடையாது. வர்றத பண்ணுவோம், வரலனாலும் பண்ணுவோம், அவ்வளோதான். என்ன நமக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி பண்ணும். நமக்கு என்ன முடியுமோ, நம்மளுக்கு என்ன பண்ண முடியுமோ அவ்வளவுதான் பண்ண முடியும். இப்போ நம்மளால முழு அன்னதானம் டெய்லி கொடுக்க முடியும்னா கொடுக்கலாம். ஆனா நம்மளால நம்ம சக்திக்கு மீறி ஒண்ணும் பண்ணுது. நம்மளால இந்த 200 பேர் அன்னதானமே வந்து கடவுள் இது எப்படி நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கோம். மற்றபடி ஒண்ணும் இல்லையா. இவங்க பண்றதெல்லாம் இப்ப புதுசா வந்துக்கிறவங்க எல்லாம் பார்த்தா நான் இப்பெல்லாம் கேட்க, யார் நீங்க புதுசா வந்துக்கிறீங்க? இல்லை நான் இங்கதான் இருக்கிறேன்னு என்கிட்டே சொல்றாங்க. என்ன பண்றது, நான் உன்னை பார்த்ததே இல்லையா, நானு சாப்பாடு தானே வந்திருக்கேன், சோறு தானே கேட்கறேன், நான் சோறு கொடுக்குறேன், நீ யாருங்க சோறு கொடுக்குறீங்க, யாரு என்னன்னு கேட்கறேன். இந்த மாதிரி ருத்ராட்சை போட்டுக்கிறேன், இந்த மாதிரி சாமியார் நான் அப்படின்றாங்க. சாப்பாடுங்களா? அருணாச்சல
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அகம் புகம் தீர்க்கும் அககுகை சிறையாய் அமர்வித்ததென் கொல் அருணாச்சலா ஆண்டதை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா இப்படி தப்புனையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சலா ஈந்திடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழித்திப்போர் என்னை தலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏன் இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சலா ஒருவனா உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உயர்வில்லோய் உனையார் அறிவார் அருணாச்சலா ஔவை போலெனக்குன் அருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெனத்தார் அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணா
என்றே அருள் அருணாச்சலா. கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருள் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சலா. கொடியில் செடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழே அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. கோபமில் குணத்தோய் குறியாயனை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா. கௌதம போற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. சகலமும் விழுங்கும் கதிரொளி நமன ஜல ஜமல தீடருணாச்சலா. சாப்பாடுன்னை சாந்துணவாயான் சாந்தமாய் போவன் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல